நான் வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. நான் உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? என் பேர் ஜெகன் ஜோஷ்வாண்ணா. நான் சுந்தரப்பேட்டை வட்டம் எரியூர் கிராமம்ண்ணா. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாண்டியில் 5075 4 வீல் டிரைவில் பார்த்தீங்கன்னா 75 HP ஒரு டிராக்டர் எடுத்துருக்கீங்கண்ணா. இந்த டிராக்டரு எங்கே எடுத்தீங்க, எப்போ எடுத்தீங்க? விழுப்புரம் பிரான்ச்சு பாண்டிபுரம் மிஷினரியில் இருந்து எடுத்துகிட்டு இது ஆத்தூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். பொட்டி அதான் ஸ்டாண்டர்ட் பொட்டி. ஓகேண்ணா. இப்போ இந்த டிராக்டர் எப்படின்னா ஆஃபரில் எடுத்தீங்களா இல்லை ஆஃபர் இல்லாமல்? இல்லை ஆஃபர் இல்லைண்ணா, எனக்கு கிடையாது. எக்ஸ்சேஞ்ச் எதனா பண்ணி விட்டு எடுத்தீங்களா? எதுவும் கிடையாதுண்ணா, அமௌண்ட்டு தானே. ஓகேண்ணா. நீங்கள் ஆனால் அந்த டிராக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் 6 வருஷமாக இருக்கேண்ணா. என்னென்ன டிராக்டர்லாம் ஓட்டிருக்கீங்கண்ணா? இது 6 வருஷத்தை நான் ஏற்கனவே 5310 ஜாண்டியர் ஒன்று இருக்குது. இது பவர் ட்ரக் ஒன்று இருக்குண்ணா. அது உழவு ஓட்டுற வண்டி, அதுவும் 6 வருஷத்தில் ஒன்று இருக்குண்ணா. ஓகேண்ணா. இப்போ திடீர்னு 75 HP 4 வீல் டிரைவ் வாங்குறது காரணம் என்ன காரணத்துக்காக வாங்க? அது இப்போதைக்கு எல்லாம் யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க சாதா வண்டியை. வரப்பு அடிக்கணும்னா இது சுகமாக போயிடுது, அது வரப்புல போக மாட்டேங்குது, அதுக்கோசரம் எடுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. நான் இப்போ இந்த டிராக்டரில் மற்ற டிராக்டரை கம்பேர் பண்ணும்போது என்னென்னலாம் புதுசாக இருக்குது? ஆயில் கிளர்ச்சி இருக்குங்க. இது அதிக டெம்பரேச்சர் கிடையாது. இது கிளர்ச்சி அழுத்தி விடுறதுக்கு சுலபமாக இருக்கும். ஓகே. நான் மற்றபடி பார்த்தீங்கன்னா பெடல்லாம் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பெடல் கொடுத்துருக்காங்க. நல்ல பெடல்லாம் ஈஸியாக தானே இருக்கும். ஓகேண்ணா. கார் டைப்பு கிளர்ச்சி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை. கியர் பாக்ஸில் என்ன கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா? கியர் பாக்ஸில் நார்மல் கியர் பாக்ஸ். ஜாண்டி இருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது என்ன புதுசாக இருக்குன்னு கேட்குறேன். இப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல ஷோரூமில், அதான் சென்சார் வண்டி. கிளர்ச்சி மெயின் கிளர்ச்சி தான் நம்மளுக்கு இதாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். இது நார்மலாக சுலபமாக இருக்கும், வேறு ஒன்றும். ஓகே. மற்றபடி இந்த ஜாண்டினால ஹீட் இஷ்யூ சொல்லுவாங்க, அந்த ஹீட்டு இந்த அவ்வளோ இல்லைண்ணா இதில். ஓகே. நான் ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்க்கும்போது 12.4 குத்துறாங்க. பேக் டயர் சைஸ் 18.4 குத்துறாங்க. சொல்லப்போனால் இது மாதிரி டயர் உள்ள டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த போர்வேல் செய்யறதுக்கு, அதுக்கு பைப் லைன் செய்யறதுக்கு அப்படிதான் ஃபைல் சொல்றதுக்கு அப்படி தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் ஆனால் முக்கியமான காரணம் எதுக்கு அந்த டிராக்டர் வாங்கிட்டு போறீங்க? அது 4 வீலுக்கு கோசம் தானே. இது ஹார்வெஸ்டர் 4 வீல். இது சுலபமாக எம்மாசியாக இருந்தாலும் போயிட்டு சுலபமாக வந்துடும், அதுக்கோசரம் தான் வேறு ஒன்றுண்ணா. ஓகேண்ணா. இப்போ இந்த டிராக்டர் மைலேஜ் எவ்வளோ தரும்னு சொல்லியிருக்காங்கண்ணா? 5 லிட்டர் தரும்னு சொல்லிக்கிறாங்கண்ணா. எந்த வேலைக்குமே இருந்தாலும் சரிங்களா? எந்த வேலைக்கு இருந்தாலும், ஹார்வெஸ்டரும் இது உழவு ஓட்டுறதாலும் எது. ஓகேண்ணா. இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சமான என்ன டிராக்டர் இருக்குது? இது 5405 அதிகமாக இருக்குது. அதை விட்டு 50D உழவு ஓட்டுறதுக்கு இதுதான் நம்ம இருக்குது. சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த டிராக்டர் எடுக்குன்னா அவங்களுக்கு என்னென்ன நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க? எடுத்தால் லைஃப் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் பிரச்சனை இல்லாத போகலாம். பார்ட்டிக்காரங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும், சேர்த்துலேயும் சுலபமாக வந்துடும். இப்போ வரும்போதே பார்த்தீங்கன்னா ரோட் ரேஞ்ச் தான் வந்தீங்க. அதிகபட்சமாக ஸ்பீடு எவ்வளோ வந்தீங்க இந்த டிராக்டர்? இதில் 33 வருதுண்ணா. 33 வருது. நார்மலாக 22 காட்டுது. இதில் டிஜிட்டல் மீட்டரில் 33 காட்டுதுண்ணா. சரி, எவ்வளோ நேரம் எங்ககிட்ட தகவல் வருது. ரொம்ப நன்றிண்ணா. சரி, ஓகேண்ணா.